இன்றைக்கி சவுச்சவ் வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறேன். சவுச்சவ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். கழுவி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகுளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு வறுத்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க சவுச்சவ் வந்து நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சாம்பார் தூள் வந்து 2 டீஸ்பூன், அதாவது வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள். சாம்பார் தூள் இல்லாதவங்க வந்து 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு இந்த பொரியலுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். சும்மா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கும் போதே வந்து நம்ம தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். போட்டு சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வச்சிடலாம். சிம்மில் பாருங்கள், சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நான் பொரியல் ரெடி ஆகிடுச்சி. சவுச்சவு நல்லா காய் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, ரசத்துக்கு எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.